ஆனா சினிமாக்காரங்களோட மட்டமானவனுங்க இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும். உடனே சினிமாவில இருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்துடக்கூடாது. உடனே கட்சி கட்டிட்டு அப்படியே ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண குற்றவாளி மாதிரி ஆளுக்கு ஆளு பேசுறது. இப்போ விஜய் சார் எடுத்துக்கங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, 2வது மேடையில பேசியிருக்காரு. அதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக்கி அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள அவரை கட்டம் கட்டி அப்படி இப்படி இவங்க நகர்த்துறாங்க வெளியிட்டு. இன்றைய முதல்வர் சினிமா துறையிலிருந்து வந்தாரு, இன்றைய துணை முதல்வர் சினிமா துறையில் இருக்காரு. சினிமா துறையிலிருந்து தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர்கள் உருவாகிறார்கள். இதுல எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லை. அது என்ன வர்றதுக்கு முன்னாடியே 1008 பிரச்சனை பண்ணி ஒருத்தர் குழப்புறதுக்குன்னே எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது, ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இன்னைக்கு சொல்லிக்கிறதுக்கு நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. குடிக்காத, பெண்ணை கெடுக்காத, அம்மாவை மதி, அப்பாவை மதி, நட்பை மதி, எல்லாத்தையும் எங்க சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா எங்க சினிமா கரைங்க உங்களுக்கு கூத்தாடி. நீங்க நீங்க என்ன பண்றீங்க? நல்ல விஷயம் அவனுக்கு குறை சொல்றது, இவன் அவனை குறை சொல்றது, நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா, நீ இவ்வளவு ஊழல் பண்ணலையா? இன்னைக்கு யாராவது அரசியல் நல்ல விஷயம் யாராவது சொன்னாங்க மேடையில பேசுறாங்களா? நல்ல விஷயம் போய் எங்க சினிமா தாங்க. எங்க சினிமா மாதிரி உயர்ந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க. ஒரு சில அரசியல்வாதிகள், அரசியல் குடும்பத்துல வந்து அரசியல்வாதிகளோ எங்க சினிமாவுக்கு வருவாங்க, நடிப்பாங்க, பண்ணுவாங்க. யாராவது சினிமா அரசியல்வாதி நடிக்க வரணும்னு கேட்க மாட்டாங்க. கேட்கிறோமா? எத்தனை காலமா நம்ம எத்தனை அரசியல் வந்திருக்காங்க, கேட்க மாட்டோம். ஆனா சினிமாவில இருந்து ஒருத்த அரசியல் போயிட்டா கூத்தாடியா வராங்க. அப்ப அரசியல் நீங்க நடிக்க வந்தா நாங்க ஏத்துக்குவோம், சினிமாக்காரன் அரசியலுக்கு வந்தா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. உதயகுமார் சொன்னார்ல, சினிமாக்காரன் எதுக்கு எதையும் பிள்ளைங்க ஏன் கூச்ச போறீங்க, ஏன் இவ்வளவு கட்டம் கட்டுறீங்க? நான் எதுக்கு சொன்னா, நாங்களே நல்லது சொல்றோம். இன்னைக்கு ராஜீவ் சொல்றாரு, பெண்ணை நீ பாதுகாப்பாரு, ஒரு பெண்ணு பாதுகாப்புக்காக ஒரு படம் தான் படம். இதை நீங்க சொல்றீங்களா? நம்ம கூத்தாடுக்குதான் இப்ப இல்ல, இந்த கூத்தாடிங்கிற வார்த்தை இப்ப இல்ல, இது காலங்காலமா கேட்டுதான் இருக்கும். ஆனா ஆண்டுகிட்டு தான் இருப்போம். கலைஞர் முதல்ல கூத்தாடி, நாடகத்துல முதல்ல பெண் வேஷம் போட்டாரு. எம்ஜிஆர் கூத்தாடி தான். நாங்க கூத்தாடி பெருமையா சொல்லுவோம் நாங்க, ஏன்னா நான் நல்லது சொல்லிக்கிருக்கோம். எம்ஜிஆர் சொல்ல, எம்ஜிஆர் படம் பார்த்து எத்தனை பேர் தாய் பாசம் வந்துச்சு. எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா காலில் விழுந்து கும்பிட்டான். எம்ஜிஆர் படத்தை பார்த்து எத்தனை பேர் அம்மா தெய்வம் நினைச்சான். அவங்களுக்கு கூத்தாடி அப்பா அம்மா மதிக்காம ரோட்ல விட்டுவிட்டு இருக்கிறதா உங்களுக்கு உயர்ந்தவங்க. எம்ஜிஆரும் கூத்தாடி தான். அடுத்து ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் கூத்தாடிங்க, அவங்க கூத்தாடி தான். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்தாரு, அவரும் கூத்தாடி தான். இன்னைக்கு விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்க அவரும் கூத்தாடி சொல்றீங்க. நீங்க கூத்தாடி கொஞ்சம் சொல்லிட்டே இருப்பீங்க, எங்களுக்கு அது இல்லை. நாங்க கூத்தாடி பெருமை நினைப்போம். என்னன்னா கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த இழிவா சொல்லாதீங்க. கூத்தாடிங்கிறது பெருமையான வார்த்தை, அதை நீங்க இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிங்க வந்தாங்க, கூத்தாடிங்க வந்துட்டாங்க அப்படிலாம் யாரும் இழிவுபடுத்தாதீங்க. கூத்தாடிக்கு ஒரு தொழில். எப்படி ஒரு ஜாதியை குறிப்பிட்டு இழிவா பேசுறது எவ்வளவு பெரிய தப்போ, அதே மாதிரி கூத்தாடிங்கிற தொழிலை இழிவா யாராவது பேசினா மிகப்பெரிய தப்பு. அது கண்டனத்துக்குரியது. நான் திரும்ப என்ன சொல்றேன்னா, சினிமாவில்தான் நல்ல விஷயங்களை நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். சினிமாக்காரங்களை கழுவி ஊத்துவானுங்க. ஆனா சினிமாக்காரங்களோட மட்டமானவனுங்க இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும். உடனே சினிமாவில இருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்துடக்கூடாது. உடனே கட்சி கட்டிட்டு அப்படியே ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண குற்றவாளி மாதிரி ஆளுக்கு ஆளு பேசுறது. புரட்சி தலைவர் வந்தாரு, யாராச்சும் பேசினாங்களா? அவரையும் பேசினாங்க, பின்னாடி இருந்து விமர்சனம் பண்ணாங்க. எந்த ஒரு நடிகர், இப்ப விஜய் சார் எடுத்துக்கங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப கண்டென்ட் கேட்டிய மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். அது நம்ம திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். அவர்களை பாராட்டிட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? அதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக்கி அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கல. முதல் மேடையில பேசியிருக்காரு, 2வது மேடையில பேசியிருக்காரு. அடுத்தது அரசியலுடைய நகர்வுகளை எப்படி கொண்டு போக போறாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ள அவரை கட்டம் கட்டி அப்படி இப்படி இவங்க நகர்த்துறாங்க வெளியிட்டு. எதுக்கு? நல்லா வரட்டும், அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். இதுல என்ன இருக்கு? யாரு வேணாலும் அரசால வரலாம், யாரு வேணாலும் சினிமாவுக்கு வரலாம். எங்களுக்கு சினிமாவும் அரசியலும் ஒண்ணுதான். கரெக்டா? பேரறிஞர் அண்ணா திரைப்படத்துக்கு வசனம் எழுதியார்.
கலைஞர் அவர்கள் திரைப்படத்துறையிலே வசனம் எழுதினார், தயாரிப்பாளராக இருந்தார். புரட்சி தலைவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது, சினிமா உலகையே ஆண்டவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சினிமா, இன்றைய முதல்வர் சினிமா துறையிலிருந்து வந்தாரு, இன்றைய துணை முதல்வர் சினிமா துறையில் இருக்காரு. ஸோ சினிமா துறையில் இருந்து தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர்கள் உருவாகிறார்கள். இதுல எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லை. வரட்டுமே, உருவாகட்டுமே. அது என்ன, வர்றதுக்கு முன்னாடியே 1008 பிரச்சனை பண்ணி ஒருத்தர் குழப்புறதுக்குன்னே எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. எப்படி ஒரு சினிமா ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோவிலேயே எல்லாத்தையும் குழப்புறாங்களே, அந்த மாதிரி இதையும் குழப்ப நினைக்காதீங்க. எக்ஸ்ட்ரீம் ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்க. சினிமா வந்து நம்ம இந்த உலகத்துல, இந்த நாட்டிலே சரி, மிக உயர்ந்த ஒரு சாதனம் சினிமா. சினிமா தான் நிறைய நல்ல விஷயம் மக்கள் சொல்லுது. இன்னைக்கு வந்து ஒரு ஆன்மீகவாதி யாரும் பேசுறது இல்லை, அரசியல்வாதி யாரும் பேசுறது இல்லை. இந்த ஒரு பெண்ணுக்காக பாதுகாப்பா இந்த படம் சொல்லுது. எத்தனை படம் வந்து ஒரு குடினால எத்தனை குடும்பம் கெட்டு போகுது, குடினால சமூக அந்த சீரழின்னு எத்தனை படம் சொல்றோம். சினிமா தான் சொல்லுது. குடும்பத்தோட கூட்டு குடும்பமா இருக்கணும், பாசம் இருக்கணும், சினிமா சொல்லுது. அண்ணன் தங்கச்சி பாசமா இருக்கணும், சினிமா சொல்லுது. பையன் அம்மா எப்படி கவனிச்சுக்குங்கிறத சினிமா சொல்லுது. அப்பா பையன் எப்படி இருக்கணுங்கிறது சினிமா சொல்லுது. எல்லா நல்ல விஷயத்தை எல்லாமே இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்குது சினிமா சினிமா சினிமா. எங்க ஒரு மேடையில அரசியல்வாதிங்க குடிக்க சொல்லிருக்காங்க, சொல்லுங்க தம்பி, யாரும் குடிக்காதீங்க, குடிச்சா அவங்க குடும்பம் சீரழிச்சிடும். அவங்க சொல்லணும். அரசியல்வாதி வந்து மக்களுக்காக வந்தவங்க, மக்கள் சேவைக்காக வந்தவங்க. பெண்கள் எப்படி இருக்கணும், பெண்களுக்கு அட்வைஸ் யாராவது ஒரு அரசியல் பேசுறாங்களா, குடியை பத்தி பேசுறாங்களா? யாரோ ஒரு இப்போ யாராவது அரசியல்வாதி ஜாதி அப்படின்னு சொல்றாங்களே, எத்தனை படங்க நம்ம திரைப்படம் வருது, ஜாதி கூடாது, ஜாதி ஒழிக்கணும், எல்லாரும் சமங்கிறது எத்தனை சமம் சொல்லிக்கிருக்கோம். யாராவது ஒரு அரசியல்வாதி நாங்க ஜாதி ஒழிப்போம் சொல்றாங்களா? சொல்ல மாட்டோம். மதம் நம்ம எம்மன் சம்மதம் எத்தனை படம் வந்துட்டு இருக்கு, அரசியல் சொல்லுவாங்களா? இன்னைக்கு அரசியல்வாதிகள் சொல்ல வேண்டியது, ஆன்மீகவாதி சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே இன்னைக்கு சொல்லிக்கிறதுக்கு நம்ம சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. குடிக்காத, பெண்ணை கெடுக்காத, அம்மா மதி, அப்பாவை மதி, நட்பை மதி, எல்லாத்தையும் எங்க சினிமா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா எங்க சினிமா கடைங்க கூத்தாடி சினிமா வாங்க ஓப்பனிங்லயே சென்சார் போறதுக்கு முன்னாடியே வாய்ஸ் வரும், குடிப்பது உடலுக்கு கேடு, புகைப்பிடித்தல் புற்றுநோய் உண்டாக்கும். எல்லாரு சினிமாவில், எல்லா சினிமாவிலையும் வருஷத்துல 150 படத்துக்கு மேல வந்துச்சுன்னா 150 படத்துலயும் நாங்க சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பிகினிங்க குடியை கெடுக்கும், புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும். அரசியல் யாரோ சொல்லியிருக்கீங்களா? நீங்க என்ன, நீங்க வந்து எங்களை கூத்தாடிங்கன்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒவ்வொரு அரசியல் மேடையும் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதை சொல்லுங்க, உங்களுக்கு மக்கள் மக்களுக்கு நாங்க ஒத்துக்கிறோம், இது சொல்லிட்டு ஆரம்பிங்க. சிஎம்ஆ இருக்கட்டும், இல்ல அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், ஒரு கூட்டத்தில் அன்னைக்கு எந்த கூட அன்னை யாரு பெரியவங்களோ அவங்க இந்த வார்த்தை சொல்லிட்டு நீங்க உங்க மீட்டிங் ஆரம்பிங்க. ஆமா, அங்கேயும் நீங்க சொல்ற மாதிரி குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுத்து கூட்டத்தை கொண்டு வராங்க, அவங்களும் சொல்லுவாங்க. எல்லா வகையிலையும் சினிமாக்காரன் சிறந்தவங்க. நாங்களும் நல்லது சொல்றோம். ஏதோ ஒரு சில படம் வந்து தப்பான படம் இருக்கலாம், அதுக்காக ஒட்டு சினிமா நீங்க பண்ண முடியாது. அதனால திரையுலகில் நீங்க யாரும் கேவலம் நினைக்காதீங்க. அரசியலை விட சினிமா மேல் மேல் மேல். நன்றி, வணக்கம். வெல்க எக்ஸ்ட்ரீம்.